வணக்கம். ஆன்மீக செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 64ஆம் ஆண்டு புஷ்ப பல்லாக்கு உற்சவத்தில் நகராட்சி ஊழியர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான புஷ்ப பல்லக்கு உற்சவம் குன்னூர் நகராட்சி சார்பில் நடந்தது. இதையொட்டி கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணர் கோயிலில் இருந்து தாரை தப்பட்டை முழங்க அபிஷேக பொருட்களை ஏந்தி பெண் பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். இதில் விநாயகர், சிவன், அனுமன், நரசிம்மர், காளி ஆகிய பிரம்மாண்ட உருவம் வேடமணிந்து பக்தர்கள் தத்ரூபமாக அணிவகுத்து வந்தனர். குழந்தைகளை கவரும் விதமாக கரடி, பாண்டா கரடி, குரங்கு ஆகிய பிரம்மாண்ட உருவங்கள் ஊர்வலத்தில் நடனமாடி வந்தன. விழாவில் நகராட்சி ஊழியர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து புஷ்ப பல்லக்கு அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா வந்தார். இரவு வர்ணஜால வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் கலந்து கொண்டு அம்மனை மனமுருகி வேண்டினர். மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாக்களில் சித்திரை திருவிழா பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கம்பத்தடி மண்டபம் அருகே தங்கக்கொடி மரம் தர்ப்பை பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட வெண்பட்டுகள் சுற்றி சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க தங்க கொடி மரத்தில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்தின் முன்பாக மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளினர். தொடர்ந்து சுவாமி அம்மனுக்கும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. கொடியேற்றம் விழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கம்பத்தடி மண்டபத்தில் குவிந்தனர். விழாவையொட்டி தினமும் காலை மாலை வேளையில் மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை மற்றும் பரிவார மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் கோயிலிலிருந்து புறப்பாடாகி மாசி வீதிகளில் எழுந்தருள்வர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், 27ஆம் தேதி திக் விஜயம், 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், ஏப்ரல் 29ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் நடைபெறும். ஏப்ரல் 30ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும். ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:15 மணி அளவில் கள்ளழகர் மலையிலிருந்து மதுரையம்பதி நோக்கி புறப்படுகிறார். ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 3 மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவை நிகழ்வு நடைபெறும். மே 1ஆம் தேதி அதிகாலை 5:35 மணியிலிருந்து 5:55 மணிக்குள் அழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். விழாவில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது. மங்களதேவி கண்ணகி கோயில் தமிழக கேரள எல்லையில் உள்ள தேனி மாவட்டம் கூடலூர் அருகே விண்ணேற்றிப்பாறை மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் உள்ளது. இக்கோயிலில் வரும் மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாக நடக்கிறது.
இதற்கான கொடியேற்று விழா ஆண்டுதோறும் மங்களதேவி கண்ணகி கோயில் மலை அடிவாரம் தமிழக பகுதியான கூடலூர் பளியன்குடியில் நடைபெறுவது வழக்கம். கடந்த ஆண்டு மங்களதேவி கண்ணகி கோயில் கொடியேற்றம் கூடலூர் பளியன்குடி மலையடிவாரம் தனியார் தோட்டத்தில் ஒரு தரப்பினர் சார்பில் நடந்தது. இந்த ஆண்டு கூடலூர் பளியன்குடி வனத்திற்குள் கொடியேற்றம் நடத்த வனத்துறை அனுமதி மறுத்தது. அதைத் தொடர்ந்து கம்பம் மங்களதேவி கண்ணகி கோயில் அறக்கட்டளை அலுவலக வளாகத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கண்ணகி உருவம் பொறித்த கொடி மற்றும் பச்சை மூங்கில் கொடி மரத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கொடியுடன் கூடிய கொடிக்கம்பத்தை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் சுமந்து வந்து நட்டு கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொடியேற்றத்திற்கு பிறகு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக பெண் பக்தர்கள் பொங்கல் வைத்து மங்களதேவி கண்ணகியை வழிபட்டனர். கொடியேற்று விழாவில் கம்பம் மங்களதேவி கண்ணகி கோயில் அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்று கண்ணகி தேவியை வழிபட்டனர். மங்களதேவி சுவாமிக்கு மங்களதேவி சுவாமிக்கு கொஞ்சம் மாறுங்கம்மா. மங்களதேவி கண்ணகி அம்மனுக்கு மங்களதேவி கண்ணகி அம்மனுக்கு மங்களதேவி கண்ணகி அம்மனுக்கு மங்களதேவி கண்ணகி அம்மனுக்கு மங்களதேவி மங்களதேவி கண்ணகி அம்மனுக்கு 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 அம்மனுக்கு கோயில் கட்டியே தீர்வோம். குறிப்பா நாங்க எப்பெல்லாம் இந்த கோயிலுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அங்க ஆத்துல அழகர் இறங்குவாரு. அதே சமயத்துல நாங்க இங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அங்க கோயில் கண்ணகி கோயில்ல ஃபங்க்ஷன் நடக்கும். அதே மாதிரி அங்க எப்பெல்லாம் கொடியேற்றுறாங்களோ, எப்ப வருஷத்துல என்னைக்கு கொடியேற்றுறாங்களோ அதே தேதியில இங்க கொடியேற்றுவோம். இன்னைக்கு இந்த கொடியேற்றுறதுக்காண்டி காப்பு கட்டுறது அதெல்லாம் கண்ணகி கோயிலுக்காண்டி நாங்க பண்ணியிருக்கோம். இது இந்த 11 நாள் கழிச்சு அந்த கோயில் நிகழ்வுக்காண்டி முன்னேற்பாடான நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்தினோம்.